விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் 2024 இயர் எண்டிங்கில் இருக்கான். டாப் லெவல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கான ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸு மற்றும் அவர்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் நேற்றைக்கு ஹோம்லேருந்து 2 ஆர்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதற்கு முன்னதாக 27/12/2024 டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஒரு கேட்டகரி 1 ஒரு 44 டிஎஸ்பிஸுக்கு ஏடிஎஸ்பி ப்ரமோஷன். அவங்க எல்லாம் 96 டைரக்ட் எஸ்ஐ பேட்ச் இந்த 44 பேர். அப்போது ஓரளவுக்கு டிஎஸ்பி வேக்கண்ட்டு கொஞ்சம் பரவலாக ஆயிடுச்சு, கொஞ்சம் இருக்கும். ரெடியில் 27வது வருடமாக தொடர்ந்து ஒரே ப்ரமோஷனோடு இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, 97 பேட்ச். அதனால் அவங்களை கொஞ்சம் கவனத்துக்கு வர வேண்டிய கட்டம். அப்புறம் இந்த ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஏன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் அதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. 30 வருடம் தான். 94 பேட்ச் ஐபிஎஸ், ஆல் ஐபிஎஸ் 94 பேட்ச்சு. டாப் மோஸ்ட் டிஜிபி போஸ்ட்டு எல்லாருக்கும் கிடச்சிருது. அதாவது 29 வருஷம் முடிஞ்சு 30வது வருடம் நடக்கும் பொழுது ஒரு டைரக்ட் ஐபிஎஸ்ஸு அதனுடைய அதிகபட்ச அந்த பதவி உயர்வு அந்த ஹையரார்கி வந்துடுறாரு. ட்ரைனிங் முடித்து ஏஎஸ்பி ஜாயின் பண்ணி எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி இந்த ஹையரார்கியை வெறும் 29 ஆண்டுகளுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாரு. வரவேற்கக்கூடியது, வாழ்த்துதல் கூடியது. இதுதான் இது குயிக் ப்ரமோஷன் சொல்ல மாட்டேன், கரெக்டான ப்ரமோஷன். அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு எல்லாம் அந்த கரெக்ட்லாம் பார்க்குறீங்க இல்லை, அதே மாதிரி தானே கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை அடிமட்ட காவலர்களுக்கு அதுதானே பார்க்கணும். கான்ஸ்டபிள் கிரேட் 1 வரணும், கிரேட் 1 அவருக்கு வந்ததுக்கு அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் வரணும், எஸ்எஸ்சி வரணும், எஸ்ஏ வரணும், இன்புட் வரணும் அப்படின்றதையும் கரெக்டாக பார்க்கணும்ல. அதுக்கு தானே இங்கே அட்மின்னு, அதுக்கு தானே வெல்ஃபேரு, அதுக்கு தானே எல்லாமே அத்தனை டிஜிபிஸ் அங்கே உட்காந்துருக்கிறதனுடைய நோக்கமே அதுதானே. ஒரு சில நேரம் அந்த ப்ரமோஷன் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட பேட்ச் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கே போய் அந்த அட்மின் ஏடிஜிபி என்ன டிஜிபி இவங்கள போய் பார்த்தோம்னா அது கோர்ட்டில் கேஸ் இருக்குப்பா அப்படின்ட்டுருவாங்க. எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க? நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை கரெக்டாக, வெல்ஃபேர் பார்க்க வேண்டிய வேலையை கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா யாராச்சும் வம்பை கட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போவாங்களா? டிபார்ட்மெண்ட்டில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐபிஎஸ் எல்லாம் அவங்க அவர்களுக்கான ப்ரமோஷன் ஏங்க இப்படி கொடுக்குறீங்க அதெல்லாம் சொல்ல வரல, அப்படித்தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா அதுதான் இது குயிக் ப்ரமோஷன் கூட கிடையாது, சரியான ப்ரமோஷன். அதே சரியான ப்ரமோஷன் இங்கே கீழ்மட்ட காவலருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்கான பதிவு. இது தவிர இந்த திமுக அரசினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2021 அதில் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் சீரியல் நம்பர் அந்த 382லேருந்து 390 வரைக்கும் இருக்கக்கூடியது காவல்துறை சம்மந்தப்பட்டது. அதில் முக்கியமாக அந்த 389 சொல்லியிருப்பீங்க பாருங்கள். அதில் என்னென்னா 2ஆம் நிலை காவலராக பணியில் சேர்ந்தவர்களுக்கு 7 ஆண்டுகளில் முதல்நிலை காவலர், 10 ஆண்டுகளில் தலைமை காவலர், 20 ஆண்டுகளில் எஸ்எஸ்ஐ அப்படின்னு. இது கரெக்டாக கொடுத்துருக்கமான்னு சொல்லி பாருங்கள். அந்த அட்மினில் இருக்கிறவங்க அதுதானே வேலை, அட்மினுக்கே இதுதானே வேலை, இல்லை வெல்ஃபேருக்கு இதுதானே வேலை. தனித்தனியாக பிரித்து எப்படி என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. மாடர்னைசேஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் என்ன மாடர்னைசேஷன் பண்ணுறோம்னு தெரியல. இதைத்தானே பார்க்கணும். இந்த கடைநிலை காவலர் தான் அப்போ ஒரு 230 பேருக்குள்ளே தான் இருப்பீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதனுடைய ப்ரமோஷன் அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் கரெக்டாக வாங்கிடுறீங்க. இல்லை அவர் டெபுடேஷனில் இருந்தால் கூட அவருக்குமே வித்தவுட் ப்ரெஜுடைஸ் கரெக்டாக ப்ரமோஷன் போயிடுது. அப்போ இது இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அவர்கள் சோர்வு இல்லாமல் உளவியலாக மனத்தளர்வு இல்லாமல் வேலை பார்க்கணும்னா அந்த ப்ரமோஷன் கரெக்டாக போகணும். இது இப்போ வரைக்கும் இல்லைங்க. 2013 பேட்சுக்கு பிறகு கிரேட் 1 இன்னும் கொடுக்கல. 2013 பேட்சு கிரேட் 1 ஆயிருக்காங்க, அதுக்கு பிறகு இன்னும் கொடுக்கல. உங்கள் 7 ஆண்டுகளை தாண்டி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதே மாதிரி 10 இயர்ஸில் தலைமை காவலர் கொடுக்குறீங்க இல்லை, 2010 பேட்சுக்கு பிறகு இன்னும் தலைமை காவலர் கொடுக்கல. 2010 பேட்ச் கொடுத்ததோட சரி, அதற்கு பிறகு இன்னும் தலைமை காவலர் கொடுக்கல. அதே மாதிரி 20 வருஷத்தில் எஸ்எஸ்ஐ கொடுக்குறோம்ன்றீங்கல்ல, அதுவும் 2002 பேட்ச், அதுக்கு பிறகு இன்னும் கொடுக்கல. 2002 பேட்சுக்கே கொடுக்கல. 97 98 அதுக்கு முந்தைய பேட்சோட கொடுத்ததோட சரி, அது அப்படியே நிற்கிது. அதே மாதிரி மிக பெரும் சோதனையை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் எஸ்ஐஸ் இருக்காங்கன்னா 2011 பேட்ச் எஸ்ஐ. அவங்க ஒரு
கேட்டகரி 1ல் ஒரு 800 பேரை நம்ம இருந்தாங்க, 797ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 300, மொத்தம் வந்து 1100 பேர் வரைக்கும் ஒரே டைம் எடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து 2011 தொடர்ந்து இப்போ வரைக்கும் எஸ்ஐயாக தான் இருக்காங்க. 11, 13, 14வது வருடமாக, 14 வருடம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு 9, 10 வருடம் முடிஞ்சாலே செலெக்ஷன் கிரேடு பே கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 9லேயே கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியலை, அதனால் இருந்தாங்க செலெக்ஷன் கிரேடுன்னு. இப்போ செலெக்ஷன் கிரேடே எவ்வளோ நாள் வருதுன்னு பாருங்கள். அதனால் அந்த ப்ரமோஷன் நீங்கள் பார்க்கணும். அது அவர்களுக்கு கூட சின்ன ஏதோ கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுனா இந்த 91 டைரக்ட் கிரேடு 1 எடுத்தாங்கல்ல உமன் பேட்ச், அவங்க ஒரு 400 பேர் வரைக்கும் எடுத்தாங்க. 91 டைரக்ட் கிரேடு 1. அதுகளில் வந்து ரேஞ்சு ரேஞ்சு சீனியாரிட்டி படி எஸ்ஐ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில ரேஞ்சில் ஒரு 50 பேருக்கு என்னமோ கொடுத்தாங்க அந்த நேரம். இப்போ அவங்க எல்லாம் எஸ்ஐயாக இருக்காங்க, எல்லாருமே ஆல்மோஸ்ட் எஸ்ஐயாக இருக்காங்க. அந்த 50 பேர் வந்து இந்த 2011 பேட்சுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர்கள் ஒரு வாரம் 10 நாளாக நம்ம கொஞ்சம் முன்னாடி ஆனவர்கள். இப்போ இந்த 2011 பேட்ச் வந்து அதையும் ஒத்துக்கிறாங்க, அவங்களையும் கூட கொடுக்கட்டும் சார், அந்த 50 பேருக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கட்டும், எங்களுக்கும் கொடுக்கட்டும். ஆனால் இன்ஸ்பெக்டர் போடாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்ற லெவலில் பார்க்குறாங்க. இது நீங்களே நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அட்மின் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய டிஜிபியினுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க, அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க. இது இப்படியான ஒரு மிக பெரும் அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. கட்டாயம் இவர்கள்லாம் லோக்கலில் போய் வேலை பார்க்க மாட்டாங்க, ஏதாச்சும் யூனிட் தான், சலிப்போடு போய் எப்படி போய் பார்க்க முடியும். அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா 97 டைரக்ட் எஸ்ஐ பேட்ச், 97 டைரக்ட் எஸ்ஐ இப்போ என்ன 27 முடிஞ்சு இப்போ 28வது வருடம் நடக்கிறது. ஒரே ஒரு ப்ரமோஷனோட இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த டிஎஸ்பி டு ஏடிஎஸ்பி போட்டிங்கல்ல மலமலன்னு, அதுக்கடுத்து டிஎஸ்பிக்கு கொண்டு வாங்க. ஆனால் நிறைய பேர் ரிட்டையர்டே ஆயிடுவாங்க. ஆனால் அந்த பேட்செலாம் அவ்வளோதாங்க, 6 மாதம் 1 வருஷம் இருக்கேன். கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த போலீஸுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இதை முன்னிலைப்படுத்தணும் போல் இருந்தது. ஆனால் டைரெக்டாக வந்து 2011 பேட்ச் எஸ்ஐ மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கான ப்ரமோஷன் வரல, ஒரு 1100 பேர் வரைக்கும். அதே மாதிரி 97 பேட்ச் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அவங்க ஒரு மொத்தத்துக்கே 28வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு ப்ரமோஷனோடு இருக்கிறாங்க. இந்த ப்ரமோஷன் கவனிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு வைங்க, இதெல்லாம் டைரெக்டாக எடுத்துலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்களே, அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அதை பார்க்குறவங்க யாரும் பார்த்து சொல்ல போகிறாங்களா? அவங்களுக்கு எது நல்ல பூஸ் வாங்கணும், அது என்ன ப்ரமோஷன் பாதிக்குது, அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இது 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறவங்கள வெறும் 230 பேருக்கானது, அதை அவ்வளவு தீவிரமாக கவனிக்கிறீங்க. இது 1 லட்சம் பேருக்கு மொத்த போலீஸ் படையினாலே இதுதானே. அவர்களுக்கான நலன் கவனிக்கப்படவில்லை என்றால் அது தேர்தலின் போது மிக மிக மோசமாக பாதிக்கும். நீங்கள் தான் சொன்னீங்க, சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும். இப்போ சொன்னதை செய்வோம் சொல்லி சொன்னதை செய்யலை, ஆனால் சொல்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை சொல்லாததை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் சொன்னதை பின்னாடி செய்ய போகிறீங்களோ அப்படின்றதுக்காக நினைவுபடுத்துகிறோம். இது முழுக்க முழுக்க 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் திமுக கொடுத்த வாக்குறுதியில் இருந்தது. ஆனால் அந்த சீரியல் நம்பர் 382லேருந்து 390 வரைக்கும் ஆனது. அதே மாதிரி ஊர்காவல் படையினுடைய பணி நாளை உயர்த்தவே கிடையாது. 5 நாள்னா 5 நாள் தான் ஊர்காவல் படை. 100 நாள் திட்டம் இருக்குல்ல, அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஆனால் அதில் கூட வருஷத்துக்கு 100 நாள் வந்துருமாங்க. ஆனால் 100 நாளாக 150 நாள் ஆக்கணும்னு சொல்லி எதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆக்கிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை. அதில் கூட 100 நாள் வந்துடும். இது இந்த மாதக்கே 5 நாள்னா 12, 5, 60 தானே வரும். அதை வச்சு எப்படி இருக்க முடியும்? அந்த ஊர்காவல் படையினருக்கான எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஆள் பிடிங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எண்ணிக்கையெல்லாம் ஒன்றும் நீங்கள் அதிகப்படுத்தியும் பிரயோஜனம் கிடையாது. அவர்களுக்கான வேலை நாள் பணி நிரந்தரம், அதுதான் அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதை வைங்க. இதெல்லாம் வச்சு இந்த ஜனவரி 6 சட்டசபை கூடுதுப்பா. ஆனால் அந்த காவல்துறை சம்மந்தமாக, அந்த ஊர்காவல் படை சம்மந்தமாக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து பேச சொல்லி போய் பாருங்கள். ஏன்னா பேசினாதே நடக்கும். வாய் உள்ள பிள்ளை தான் வந்து கேட்குற பிள்ளை தான், அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்ற கணக்கு தான். ஆனால் அதனால்
கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப நம்மளும் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊர்காவல் படையினருக்கு முன்னாடியாச்சும் வந்து அந்த டிஜிபி லெவலுக்கு இருந்தார் அவர் திரு வன்னிய பெருமாள் ஐபிஎஸ். அப்புறம் ரொம்ப நாள் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் இவங்க ஜெயஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க. ஆனால் பார்ப்போம், அது வந்து கொஞ்சம் டவுன் கிரேடிங் தான் ஆகிருக்கு. டிஜிபி இருந்தது ஐஜி லெவலுக்கு தான் ஆக்கியிருக்காங்க. பார்ப்போம், அவங்களும் அந்த கோரிக்கையை எடுத்து வைப்பான். ஒரு மனிதாயமான கருணை உள்ளத்தோடு யார் செய்யக்கூடியவங்க வர்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது முக்கியமாக பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரமோஷன் மிகப்பெரிய தேக்க நிலையில் இருக்குங்க. கொடுக்கவே இல்லை. அது அவர்களுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த 2011 பேட்ச் எஸ்ஐக்கான ப்ரமோஷன், 1997 பேட்ச் எஸ்ஐஸுக்கான அந்த இன்ஸ்பெக்டருக்கு அடுத்த ப்ரமோஷன் போகாமல் இருக்கிறது. அது நீங்கள் தான் சொன்னீங்க, எல்லாம் வந்து சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு விட்ருவோம்னு. எந்த பனிஷ்மெண்ட்டை முடிச்சு யாருக்கு ப்ரமோஷனை கொடுத்தீங்க? அதுவும் கிடையாது. அதனால் இதை பொது வெளிக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இந்த பிடிஎஃப்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்குங்க. காவல்துறை சம்பந்தமாக அவ்வப்போது அந்த அதிருப்தி ஏதேனும் வந்து நாளிதழ்கள், தினசரிகள் அதில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அரசினுடைய கவனத்துக்கு போகுதா என்னன்றது தெரியல. அந்த அடிப்படையில் இந்த பதிவு செய்கிறேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய அரசின் கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.